டிட்வா புயலின் தற்போதைய சூழல் தொடர்பான விவரங்களை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது. இதனால் காவிரி படுகை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. இன்று மாலை தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சமாக எவ்வளவு தொலைவில் அது இருக்கும் என்ற விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். தொடர்ச்சியாக டிட்வா அதனுடைய நகர்வின் வேகம் இது குறித்த விவரங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். முன்னமே சொன்னது மாதிரி டிட்வா கரையை கடக்காமல் கடலை ஒட்டியே கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன தற்போதைய நிலவரம்? இந்த டிட்வா புயலை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் தற்போது வரைக்கும் எந்த இடத்துல கரையை கடக்கும் அல்லது கரையை கடக்குவதற்கு முன்பாகவே வலுவிழக்கமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தற்போது வரைக்குமே பதிலளிக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து டிட்வா புயலுடைய நகர்வுகளை வானிலை ஆய்வு மையம் தீவிரமாக கண்காணித்து வரக்கூடிய நிலையில இந்த டிட்வா புயல் முதல்ல இலங்கையில உருவானது. இலங்கையில இந்த டிட்வா புயலால இலங்கையில இதுவரை காணாத அளவுக்கு பெரும் மழை பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த டிட்வா புயல் தமிழகத்தை நோக்கி நகரும் பொழுது தமிழகத்துல தற்போது சென்னையிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது மையம் கொண்டிருக்கு. கடந்த 6 மணி நேரத்துல 7 கிலோமீட்டர் வேகத்துல புயல் என்பது நகர்ந்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நெருங்கி வர மழைக்கான பாதிப்பு என்பது சற்றே குறைய தொடங்கியிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல மழையோட பாதிப்பு என்பது சற்றே குறைய தொடங்கியிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்களுக்கு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான 2வது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அதி கனமழை, மிக கனமழை அளவுல மழை பதிவாகாது அப்படிங்கிற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.